வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது சாம் சாப்டர் 132. ஸோ சங்கீதம் 132வது அதிகாரம். இதில் ஒரு சின்ன சம்மரியை பார்க்கும்போது அகெயின் இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம். ஸோ சாம் பை டேவிட். ஸோ இது டேவிட் என்ன பண்ணுறாரு, ஆரம்பத்திலேயே ஆண்டவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறார். என்ன வேண்டுதல்னா, உடன்படிக்கை பெட்டி அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னமெண்ட் வைக்கிறதுக்கான ஒரு இடத்த கேட்குறாரு. கேட்டுட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறாரு, அதுக்காக தேடிக்கிட்டே இருக்காராம். டேவிட் என்ன பண்ணுறாரு, அந்த ஆர்க்கை அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்காக ஒரு இடத்த தேடிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, the Lord hath sworn truth in David unto David that he will not turn from it, or the fruit of the body will set upon my throne. ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு கண்டிஷன் வைக்கிறார் டேவிடுக்கு. இதில் என்ன பண்றாரு, உடன்படிக்கைக்கு ஒரு கண்டிஷன் வச்சுட்டு அடுத்து என்ன சொல்றாரு, டேவிடோட சந்ததிகளே என்ன பண்ணுவாங்களா, அந்த உடன்படிக்கையை வச்சுப்பாங்களா. ஆண்டவர் வச்சா அந்த கட்டளை கவர்னன்ட்டை வச்சுப்பேன் சொல்றாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் அதே இப்போ நான் படித்தது வேர்ஸ் 11. So, Psalm chapter 132 verse 11, which says, the Lord hath sworn in truth unto David, he will not turn from it, of the fruit of thy body will I set upon my throne. The Lord hath sworn in truth unto David, he will not turn from it, of the fruit of thy body will set upon thy throne. So, இதில் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எடுக்க போகிறோம் இதுலேருந்து. ஸோ இங்கே என்ன பண்ணுறாரு, டேவிட் ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பெட்டியை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, நிறைய கேட்குறாரு. எங்கே ஆண்டவரை இதை நான் சேஃபாக இங்கே வச்சுக்கிறது, இதை எப்படி நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன். ஆனால் இதுலேருந்து நீங்கள் ஃபர்தராக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, they won't keep it பர்ஃபெக்டாக சேஃபாக வச்சுக்க மாட்டாங்க. அதை இழந்துருவாங்க, இறுதியில் அதை இழந்துருவாங்க. ஆனாலும் ஆண்டவர் தாவீதுக்கும் அவர் சந்ததி கொடுத்த அந்த வாக்கு போச்சா, அந்த உடன்படிக்கை போச்சா? இல்லை. ஸோ அதுதான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணும், ஒரு அக்ரிமெண்ட்னா நார்மலாக ஸோ ஏன்னா அதான் ஆண்டவரும் பண்ணார், இஸ்ரேல் மக்களுக்கும் அவருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டில் ரெண்டு சைடும் என்ன பண்ணும், அந்த அக்ரிமெண்ட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மீட் பண்ணும். ஒரு அக்ரிமெண்ட்லனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இடத்த வாங்குறாருன்னா, இடத்த வாங்குறவர் என்ன பண்ணும், கொடுக்க வேண்டிய டைமில் காசெல்லாம் கொடுக்கணும். அது மாதிரி விற்கிறவர் என்ன பண்ணும், கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டான டைமில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அப்போ தான் என்ன ஆகும், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு வெலிடிட்டி இருக்கும். ஆனால் இப்போ அந்த அக்ரிமெண்ட்டில் யாரோ ஒருத்தர் மீறிட்டா, இப்போ காசு கொடுக்க வேண்டியவர் காசு கொடுக்காம கம்மியாக கொடுக்குறேன்னு கடைசி நேரத்தில் சொல்லிட்டு, இல்லைனா இடத்த விற்கிறவர் இல்லை இந்த டாக்குமெண்ட் தர முடியாது, இல்லை இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இல்லை, அந்த மாதிரி சொன்னால் அந்த அக்ரிமெண்ட் என்ன இருக்கும், வேலிடாக இருக்குமா இன்வேலிடாக இருக்குமா? இன்வேலிடாக இருக்காது, ஏன்னா அது செல்லாது. ஏன்னா அக்ரிமெண்ட்ல என்ன ஃபுல்லாக ரெண்டு சைடும் என்ன பண்ணும், பெர்மனெண்ட்டாக அந்த கண்டிஷன்ஸை மீட் பண்ணும். ஆனால் இப்போ ரெண்டு சைடாலையும் மீட் பண்ண முடியலன்னா நார்மலாக என்ன ஆகும், அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம செல்லாது, அந்த அக்ரிமெண்ட் இன்வேலிட் ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, அதே தான், அக்ரிமெண்ட் செல்லலை. ஏன்னா 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாலே என்ன பண்ணுவார், டேவிட் தோத்து போவார். அவர் அந்த வாக்கில் தோத்து போவார், உடன்படிக்கை பாதுகாப்பாக வச்சுக்கிற வாக்கில் தோத்து போவார். ஆனாலும் என்ன ஆகுது, ஆண்டவர் அவர் சைட் ஆஃப் த அக்ரிமெண்ட் என்ன பண்ணுறாரு, கீப் பண்ணுறாரு. அவர் கொடுத்த சத்தியத்தை என்ன பண்ணல, ஆண்டவர் மாறல. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சைடு அக்ரிமெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் தோத்துட்டாங்க. ஆனால் இன்னொரு சைடு என்ன பண்ண, ஆண்டவர் அந்த அக்ரிமெண்ட்டை விடலை. என்ன பண்ண ஆண்டவர், அந்த அவர் கொடுத்த உடன்படிக்கை, அவர் கொடுத்த சத்தியத்தை என்ன பண்ண ஆண்டவர் மீறலை. அதுதான் நம்ம எடுக்க போகிறோம், இந்த சத்தியத்தை. சரி, நம்மளும் என்ன பண்ணுவோம், நிறைய முறை ஆண்டவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடலாம், இல்லை ஆண்டவர்கிட்ட ஒரு நம்பிக்கை வைக்கலாம். இல்லைன்னா அதுக்கும் மேலே ஆண்டவர் முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய ப்ராமிசஸ் வைக்கலாம், சத்தியங்கள் வைக்கலாம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், நம்ம எல்லா வாட்டியும் தோத்து போவோம். ஆண்டவரே நான் இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனாலும் என்ன பண்ணுவோம், நம்ம செய்வோம். இது ஆண்டவர் இனிமேல் இந்த பழக்கம் பண்ண மாட்டேன், இல்லை இந்த இது செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இறுதியில் ஏதோ ஒரு நாள் ஏதோ நம்ம வீக்னஸில், ஏதோ நம்மளோட பலவீனத்தில் நம்ம அதை பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகணும், டெக்னிக்கலாக ஆண்டவர் அதுக்கு தண்டிக்கணும். ஆனால் நம்மள என்ன பண்ண மாட்டார், எப்பவுமே ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். அதுதான் இந்த சங்கீதத்துலேருந்து எடுக்க போகிறோம். என்னன்னா, ஆண்டவர் நம்மனால சத்தியத்தை வைக்க முடியலனாலும் அவர் என்ன பண்ணுவார், அவர் சத்தியத்தில் அவர் மாறவே மாட்டார். அவர் கொடுத்த வாக்கில் அவர் மாற மாட்டார். அவர் சொன்ன வார்த்தையை அவர் மீற மாட்டார். அது நம்ம உடைச்சாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், மீற மாட்டார். அதுதான் நம்ம ஆண்டவருடைய கிருபையும், அதுதான் நம்ம ஆண்டவரோட தன்மை. அவ்வளோ இரக்கம் உள்ளவர், அவ்வளோ கிருபை உள்ளவர் நம்ம ஆண்டவர். அதுதான் இங்கே டேவிடும் அனுபவிக்கிறார். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, தோத்து போனாலும் ஆண்டவர் என்ன பண்ணல, அவர் சைட் ஆஃப் த அக்ரிமெண்ட்டை விடலை. ஸோ ஆண்டவர் அவ்வளோ கிருபை உள்ள, அவ்வளோ அன்பு உள்ளவராக இருக்கார். யார் மேலே, நம்ம மேலே. நம்ம சங்கீதம் 8 நினைக்கிறேன், 6:8 அதில் நம்ம பார்த்துருக்கோம். என்ன சொல்லுவார் ஆண்டவர், சங்கீதக்காரர் சொல்லுவார்,
வாட் இஸ் மேன் தட் யூ ஆர் மைண்ட்ஃபுல் ஆஃப் அஸ். அதாவது மனிதர்களாகிய நாங்கள் யாரு, நீங்கள் எங்கள் மேலே இவ்வளோ அக்கறை வச்சுருக்கீங்க, இவ்வளோ கண்ணு வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதே தான் ஆண்டவர். நம்ம இவ்வளோ பண்ணாலும் ஆண்டவர் நம்ம மேலே என்ன பண்ணியிருக்காரு, அவ்வளோ இறக்கமாக வச்சுருக்காரு, அவ்வளோ தயவாக இருக்கிறார். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த 11வது வசனப்படி நம்ம அதை தைரியத்தை வந்து என்ன பண்ணோம், என்ன தைரியம், நம்ம அக்ரிமெண்ட்டை வந்து கீப் பண்ணுன்ற தைரியத்தை ஃபஸ்ட்டு வச்சுக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் நம்ம ஆண்டவர் அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு அக்ரிமெண்ட்டை கீப் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் பாவமே பண்ண மாட்டேன், ஆண்டவரே நான் இது செய்ய மாட்டேன்னு நம்ம தோற்று தான் போவோம். ஏன்னா நம்ம நேச்சர் அது, நம்ம உள்ள இருக்க பாவம் நிறைய முறை வென்றுட்டே தான் இருக்கும். அதனால தான் இறுதியில் ஆண்டவர் யார் அனுப்புவார், இயேசு அனுப்புவார். இயேசு மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், பாவத்தை வெல்ல முடியும். நம்ம சொந்த முயற்சியில் பண்ண முடியாது. ஸோ அதை நான் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு நன்றி கடனோட இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. சின்ன ப்ரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, even though we break promises, even though we break oaths, you are a God who still stays true to that flawed agreement, Lord. And Lord, thank you for your mercy and your grace and your love for being such a kind and loving God, Lord. Lord, help us remember this, your grace in these acts, Lord. And Lord, let us have the humility to accept that it is impossible for us to keep our promises, to keep our word, but it is only through your grace that we at the end are forgiven for all the shortcomings, Lord. All of this in Christ's name I pray. Amen.